ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவரைக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு அவரைக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு ஒரு கிரேவி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி முழுசாக அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ திரும்ப ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம், வரமிளகாய், அது கூடவே கறிவேப்பிலை ஆட் பண்ணி இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா கையாலேயே மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் தக்காளி நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போ அந்த 2 தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அவரைக்காய், அந்த அவரைக்காயை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன், சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட், அந்த கிரேவியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கிரேவி பதம் வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட அவரைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுங்க. பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி ஆகி வந்துருச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.